ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். 5 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 5 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஓகேவா? ஹை பேஸ்ட் நல்லா வந்து இப்போ பொன்னிறமாற வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம். ஓகேவா? வறுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இதாகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஓகேவா? பச்சை வாசம் போகிற வரைக்கும். வாங்க அடுத்து வந்து இப்போ வந்து சிக்கன் கழுவிக்கலாம். ஓகேவா? சிக்கன் நல்லா வந்து ரத்த கலர் போகிற வரைக்கும் கழுவிக்கலாம். ஓகே, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகேவா? தக்காளி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மையாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகேவா? நம்ம கிளறி விட்டோம்லே இதை வந்து 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி எடுத்துட்டு நம்ம கிளறி விட்டுலாம். கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மூடியை திறந்துக்கலாம். இது கொஞ்சம் வெந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு வந்து உப்பு, தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு. ஓகேவா? ஹாய் गाइस, மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு விஜய் குட்டி. மறக்காம என்னோட யூடியூப் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட அப்புறம் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.